ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, நிலா வந்து எனக்கு 6 மந்த் நான் உங்களுக்கு டைம் தரேன், மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி தான் இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லுவாங்க. உடனே வந்து சோழன் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே எழுந்து நின்றுடுவார். எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டு, ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். எப்படி அடிப்பட்டவர் எழுந்து இப்படி நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, உடனே சோழனுடைய முதலாளி வந்து, டேய் சோழா, உன்னுடைய ஆக்டிங் வந்து வெளியேப்பட போகுது, தயவுசெய்து பாடியை வந்து பெட்டில் சாய்ச்சிக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லாத அப்படியே உடனே வந்து ஊ அப்படின்னு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நைஸாக படுப்பார். உடனே நிலா வந்து, நீங்கள் எழுந்து நின்னீங்கள சோழன், உங்களுக்கு அடிப்படலையா, ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு என்கிட்ட போய் சொல்கிறீங்க, இன்னமும் என்னை போய் சொல்லி ஏமாத்துறீங்களா, இன்னும் என்னை முட்டாளாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து கேட்குவாங்க. உடனே இல்லை நிலா, இப்போ நீ சொன்ன இல்லை நான் வீட்டுக்கு வந்து இருக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த அதிர்ச்சியில் அந்த ஒரு அன்பில் நான் எழுந்து நின்றுட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார் வலிக்குது தான் எனக்கு, ஐயோ இங்கே வலிக்குது அம்மா, என்னால் முடியல, வலி தாங்க முடியலன்னு. சோழன் அடிக்காதீங்க, நான் பாருங்கண்ணா, இதுக்கு தான் உங்கள் தம்பியுடைய கேரக்டரே இப்படி தான் அப்படின்னு சொன்னதுக்கு சேரன் வந்து உடனே கோவப்பட்டு, என்னடா சோழா இது நடிப்பா இது அத்தனையும், உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஓடி வந்து பதறடித்து ஓடி வந்தோம், நீ உன் இஷ்டத்துக்கு பொய் சொல்லிக்கிட்டு படுத்துட்டு உட்காந்துக்கிறியா, இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு எங்கடா கற்றுக்கிட்ட நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சோழனை போட்டு அடிப்பார். உடனே சோழனுடைய முதலாளி வந்து நைஸாக எஸ்கேப் ஆவார். எங்கே நழுவுற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கூப்பிடுவார். கூப்பிட்டதுக்கப்புறம் இப்போயாவது உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே நடேசன் வந்து என்ன சொல்வார்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்ததுலேருந்து பார்க்குறமா ஒரு டாக்டர் கூட வரல, இவன் மூஞ்சில் அடிபட்டதுக்கான ஒரு அந்த வலி வேதனை எதுவுமே தெரியல, ஹாயாக படுத்துட்டு இருக்கிற மாதிரி தாங்குது, எனக்கு என்னவோ அவன் நடிக்கிறான்னு தான் தோணுது எனக்கு, நீ வேணால் அந்த கட்டை பிரித்து பாருமா அப்படின்ற மாதிரி தான் நடேசன் வந்து சொல்லுவார். அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் பல்லவன் என்ன பண்ணுவாங்க, கட்டெல்லாம் பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ வலிக்குது, கட்டை வலிக்குது, உனக்கு அடிப்பட்டதா, வலிக்குது இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கட்டை பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் சேரனை வந்து பார்த்திங்கன்னா கட்டை பிரித்து பார்ப்பார். பிரித்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடியும் படலை, ஒன்றும் படலை. உடனே நிலாவுக்கு கோவம் வந்து, இன்னமும் என்னை போய் சொல்லி தான் ஏமாற்றின்னு இருக்கிறீங்களா, என்னை இன்னமும் முட்டாளாக்கின்னு உட்காந்துருக்குறீங்களா, இதுக்கு தான் நான் இனி வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு சோழன் வந்து என்ன சொல்லுவான்னா, 6 மாதம் தான் டைம் கொடுத்துருக்குறேன் நிலா, அது அடிப்பட்டதுக்கு முன்னாடி, இப்போ அதுவும் கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகும்போது சோழன் வந்து என்ன பண்ணுறாருன்னா போகாமல் தடுக்கிறாரு. நிலா போகாத, என்னை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே சேரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிலா நீயே கிளம்பிடு, நானே சொல்கிறேன், நீங்கள் நிற்காத, இவன் இந்த மாதிரி இப்போ போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு உட்காந்துக்கிறான், நீ தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொன்னபோது நடேசனுக்கு வந்து நடேசன் வந்து என்ன சொல்வார்னா, இவன் எப்படி இதுதாம்மா ஃப்ராடு, இவனை நம்பாதம்மா, நீ முதல்ல கிளம்பி போமா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சோழன் வந்து என்ன பேசுவார்னா, நடேசனை வந்து எதிர்த்து பேசுவார். என்னடா அவரை எதிர்த்து பேசுன்னு சொல்லிட்டு சேரன் போயிட்டு சோழனை அடிப்பார். அடித்த அடுத்த செகண்ட் வந்து சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, நிலா நான் அவங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், நீ கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அடுத்த செகண்டே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன், எனக்கு பேசுறதுக்கு நீ சந்தர்ப்பமும் கொடுக்கல, என்ன ரீசன் கேட்கவும் எனக்கு நீ டைம் கொடுக்கல, எனக்கு என்னவும் தெரியல, அதுக்கு அடுத்த செகண்டே நீ வீட்டை விட்டு போயிட்ட, எனக்கு உங்கள்கிட்ட பேசணும், நான் தப்பு பண்ண தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் வந்து இதெல்லாம் எதுக்காக பண்ணேன், உன் மேலே நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், நான் அந்த அளவுக்கு உன் மேலே அன்பு வச்சுருக்கிறேன், அதனால தான் நான் போய் சொன்னேன் நான், மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவும் இல்லை, நீ என்னை விட்டுட்டு போயிடுவியன்ற ஒரு பயத்தில் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு நிலா, என்னை மன்னிச்சிரு நிலான்னு சொன்னதுக்கு நிலா வந்து, தயவுசெய்து இது நகர்றீங்களா சோழன், நான் போகிறேன், இனி 6 மாதம் டைமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இனி இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நிலா கிளம்பி போகும்போது உடனே சோழன் வந்து காலை பிடிச்சி அழுவார். எல்லாருமே நின்று பார்ப்பாங்க, ஒரு பொண்ணு காலில் விழுந்து அழறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதுவுமே பேசாத அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்பாங்க. உடனே சோழன் வந்து பார்த்தீங்கன்னா நிலா காலை பிடிச்சி அழுதுகிட்டு, எனக்கு 6 மாதம் டைம் கொடுக்குன்னு சொன்னல, நீ அதை சொல்லு, அப்போ தான் நான் உன்னை விடுவேன்னு சொன்னதுக்கு, நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் பண்ண வேலைக்கு நான் உங்களுக்கு இன்னும் 6 மாதம் கொடுப்பேனா, அது அடிப்பட்ட போது சொன்னது, இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் முதல்ல எழுந்துருங்க சோழன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நிலா வந்து ஃபஸ்ட்டு சோழனை நீங்கள் முதல்ல எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சொன்னதை வச்சு இவங்க யோசித்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் யோசித்து முடிவு பண்ணுவாங்க, அதே 6 மாதம் நான் டைம் தரேன், இதுதான் லாஸ்ட் சான்ஸு, நான் உங்களுக்கு டைம் தரேன், மறுபடியும் இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, கூட வர்றது, பேசுறது, பழகிறது, இட்டுமே விடுறது, அங்கங்கே நின்று பல்ல காட்டுறது, இது மாதிரிலாம் எதுனா பண்ணிங்கன்னா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சோழன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும், மற்றபடி நீ சொல்கிறது அத்தனையுமே நான் செய்யறதுக்கு
நான் ரெடி அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்ன இவன் இந்த அளவுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. வண்டியில் தான் கிளம்பி போவாங்க. அவங்க இவர் நடேசன் கிட்ட நிலா வந்து பேசுவாங்க. ஏம்மா அவன் உன் மேலே ஆசை வச்சுருக்கிறான், பாசம் வச்சுருக்கிறான், ஆனால் அதை எப்படி காட்டணும்னு தெரியல அப்படின்னு கேட்டது. அவன் தருதலையாக இருக்கிறாமான்னு கேட்டதுக்கு இவங்க நிலாவுக்கு கோவம் வந்து, உங்கள் பிள்ளைய வந்து தருதலையாக பெற்று வைப்பீங்க, நான் வந்து அவனை திருத்த முடியுமா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வர்றதுன்னா உங்கள் பிள்ளைய திருத்துறதுக்கு தான் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நடேசனுக்கு அப்பா இவ செம காண்டில் இருக்கிறா, இனி அவகிட்ட வாய் விட்டாக்கா நம்மளை இன்னும் மோசமாக்கிடுவா, இனி வாயே தரக்கூடாதுரா சாமி, நம்ம கம்முன்னு வண்டி ஓட்டிகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் நடேசன் வண்டி ஓட்டிகிட்டு வருவார். பின்னாடி வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு வருவாங்க. பல்லவனுக்கு வந்து கோவம் வந்து, என்ன இந்த மாதிரி அண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு வராதவே கிளம்பி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே சேரன் வந்து, பாடுறா அண்ணி அண்ணின்னு கேட்டவனே இன்றைக்கி அண்ணி வேண்டாம் வீட்டை விட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறான்னா நீ எந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறேன்னு நினைப்பான். அந்த பொண்ணு நம்ம வீட்டை பற்றி என்ன தான் நினைக்கோண்டா, நீ ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்னு, என்ன நான் சும்மா நான் பண்ணதே தப்புன்ற, இப்போ அவள் இல்லை வீடே வெறிச்சோடி போய் இருக்குது, நிம்மதியாக இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். அட்லீஸ்ட் இப்போ வரன்னாவது சொல்லிட்டா இல்லையா, அப்போது இதுக்கும் காரணம் நான் தானே. அவள் இப்போ இனி வந்து அவள் எப்படி இருக்க போகிறா, எப்படி பழக போகிறா, எப்படி பேச போகிறா அப்படின்றத அதை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேராக எல்லாருமே வீட்டுக்கு தான் போவாங்க. இவர் வந்து நிலா என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லுவார். உடனே வந்து அவங்க பாட்டு கம்னு ரூம் உள்ளே போயிட்டு கதவு சாத்திக்குவாங்க. அப்பா ஏதோ ஒன்று வந்துட்டா, ரூம் உள்ளே போயிட்டாலா, இனி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹாயாக போயிட்டு, அண்ணா பசிக்குது சாப்பாடு செஞ்சியான்னு. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, இவ்வளோ நடந்ததுன்னா அதுக்குன்னு நடந்ததுன்னா பசிக்குதுன்னா அதுக்குன்னு சாப்பிடாதவானா இருக்க முடியும், சாப்பாடு தானே கேட்டேன், நான் இரு செஞ்சு கொட்டுறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இவர் சாப்பாடு செய்கிறதுக்கு உள்ளார போகிற மாதிரி தான் இருக்கும். உடனே பாண்டியன் வந்து சோழனை பார்த்து, டேய் என்னென்னவோ பண்ணி கடைசியில் அவங்கள வீட்டுக்கே வர வச்சிட்டல, நீ என்னடா பண்ணுறது சோழா, லவ் பண்ணிட்டல, அவளை விட்டுட்டு தனியாகவும் இருக்கவும் முடியல, என்ன நடத்துடா அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கும்போது உடனே கால் வரும். என்னடா அப்பத்துலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சோழன் கேட்டதுக்கு, வானதி தாண்டா, என்ன அவள் தான் என்னவோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பேச மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னால், இப்போ அவளா எப்படி கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நேற்றுலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்டா நேற்றுலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கிற, அப்புறம் ஏன்டா அவகிட்ட போய் பேசாத இருக்கிற, அவளே தானே கால் பண்ணுறா, அதுக்கு நீ பேசலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, பேசலான்னு தான், அவளாக சண்டை போட்டுட்டு போகிறா, அவளாக கால் பண்ணுறா, இவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, நான் என்ன தான் பண்ணுறது சொல்லு பார்ப்போம், சரி கால் வந்தனே இருக்கு பாரு, முதல்ல பேசிட்டு வா அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவங்க வெளியில் வந்து என்ன வானதி கண்டினியூஸாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கால் அட்டன் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா வானதி வந்து கத்த ஆரம்பிப்பாங்க. இத்தனை நாளாக பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன், நான் ஃபோன் பண்ணுவேன், நான் அன்பிளாக் பண்ணிவிட்டு உனக்கு நீ கால் பண்ண மாட்டேங்கிற, நீ மெசேஜ் எதுவும் பண்ண மாட்டேங்கிற, அது மீறி நானாக எதனா பண்ணால் உனக்கு எடுத்து பேசுறது கூட கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா, நீ கால் பண்ண நான் எடுக்கலைன்னா நான் பிஸியாக இருக்கிறேன், ஏதோ வேலையாக இருக்கிறேன்னு தான் நான் அர்த்தம், அப்போ நீ எதுக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், எனக்கு உன்னை மறக்கணும்னு தோணலை, அதனால் நானாக உனக்கு கால் பண்ணி பேச வந்தாக்கா நீ ரொம்ப ஓவராக பிகு பண்ணிக்கிறேன்னு கேட்டதுக்கு, ஏன்டி இப்போ நானாடி சண்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு போனேன், நான் நீயே தானடி சண்டை போட்டுட்டு போனேன், இப்போ நீயே தானடி கால் பண்ணுற, எல்லாத்துக்குமே என்ன காரணம் சொல்லிகிட்டு இருந்தா எப்படிடி அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் கேட்கும்போது, என்ன பாண்டி எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு உட்காந்துக்கிறேன்னு கேட்டதுக்கு, பின்ன என்ன இப்போ யாரால் சண்டை வந்தது யோசிச்சு பாரு, நீ தானே சண்டை போட்ட, நீ தானே போன அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இப்போ நான் பண்ண தப்பு, இப்போ நான் தானே கால் பண்ணுறேன், உனக்கு பேசுறது கூட கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதுக்கு, அம்மா தாயே இப்போ என்ன சொல்ல வர சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நேத்திக்கு என்னை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்க தெரியுமா, ஆமாம் நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னீல்ல, கல்யாணம் பண்ணிட்டு போ, இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற, ஜூன் 15 வந்து டேட்டே குறிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஏதோ கோவத்தில் வீட்டில் சொல்லிட்டேன், அவங்களும் வம்படியாக எனக்கு வந்து பொண்ணை மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க, பேசி முடிச்சுட்டு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, என்னடி சொல்கிற நீ அவசரப்படுற, எல்லாத்துலேயுமே அவசரப்படுறல, இன்றைக்கி எங்கே வந்து நின்று இருக்கு பார்த்தியா, இப்போ உங்கள் வீட்டில் போய் என்னன்னு சொல்ல போகிறேன், எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி சொன்னது, இப்போ போய் அப்படி சொன்னால் எங்கள் வீட்டில் என்ன செருப்படுத்து நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்புறம் என்ன மாப்பிள்ளையை பார்த்துட்டாங்க டேட்டு குறிச்சிட்டாங்கல்ல, அப்போ உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணிட்டு போ, தயவுசெய்து எனக்கு இன்னி கால் பண்ணாத நீ அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து சொல்லுவார். என்ன பாண்டியன் இப்படி பேசுகிற, ஏதாவது சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன், எதனா ஐடியா கொடுப்பேன்னு சொல்லிட்டு தானே நான் உனக்கு கால் பண்ணேன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு, ஏன்டி உன் இஷ்டத்துக்கும் எல்லாத்தையுமே பண்ணிடுற, கடைசியில் வந்து இப்போ என் தலையை உருட்டுற நீ அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் கேட்டதுக்கு, சரி பாண்டி சாரி பாண்டி, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு, இப்போ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு
அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார், நாளைக்கு கடைக்கு வா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவார். அடுத்தது திவ்யா வந்து நிலாவுக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடி ஃப்ரீயாக இருக்கிறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எதுவும் பிரச்சனை இல்லைடி, ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் நான், சொல்லு இப்போ என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டில், அக்செப்ட் பண்ணிட்டாங்களா எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அக்செப்ட்லாம் பண்ணலடி, நான் வந்து 6 மந்த் டைம் கேட்டிருக்கிறேன், ஒழுங்காக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்லியிருக்கிறாரு, பார்க்கலாம் எப்படி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அப்படியே சரிப்பட்டு வரலன்னா நான் ஹாஸ்டலில் வந்து தங்கிக்கலான்னு இருக்கிறேன்டின்னு. சரி நிலா, நீ எது இருந்தாலும் உடனே முடிவு பண்ணாத, யோசிச்சு முடிவு பண்ணு, என்ன எதுனாலும் கால் பண்ணு, நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரிடி நான் வச்சிடுறேன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நிலா வைப்பாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து சேரன் வந்து நிலாவுக்கு வந்து காஃபி கொடுக்கறதுக்கு வருவார். காஃபி அவங்க வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிலா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு போகும்போது உடனே சோழன் வந்து அண்ணா எனக்கும் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இவங்க நிலா வந்து சோழனை பார்க்குறதுக்கு பிடிக்காம அந்த காஃபி எடுத்துகிட்டு ரூம் உள்ளார போகிற மாதிரி இருக்கும். உடனே சோழன் வந்து சேரனை பார்த்து கேட்பாங்க, என்னன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்குன்னு நான் எதிரில் வந்தால் கூடவா அவள் உள்ளே போய் ரூமுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நீ பண்ண வேலைக்கு யாரும் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு கூட அது யோசிக்குது போல், பாவண்டா அந்த பொண்ணு, ஏன்டா அதை கஷ்டப்படுத்தின்னு இருக்கிற அப்படின்னு. இப்போ நான் என்ன கஷ்டப்படுத்தினேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.